தங்கராஜு, சேர்மன் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ். என்னுடன் திரு சந்தானம், சேர்மன் ரெப்கோ பேங்க், மற்றும் திரு இனாசி, டைரக்டர் ரெப்கோ பேங்க், மற்றும் ஜெனரல் மேனேஜர் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் முரளிதரன் ஆகியோர் உள்ளனர். ரெப்கோ வங்கியின் துணை நிறுவனமான ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் 2000வது ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டு இன்று 25வது சில்வர் ஜூப்ளி ஆண்டு விழாவை கொண்டாட உள்ளது. இந்த 25 ஆண்டு காலத்தில் 13 மாநிலங்களில் 190 கிளைகள் மற்றும் 48 சேட் சென்டர், மொத்தம் 238 இடங்களில் வாடிக்கையாளர்களுக்கு வீடு கடன் தேவைப்படுவோருக்கு வீட்டுக்கடன் வழங்கி வருகிறது. இதுவரை சுமார் 5 லட்சம் குடும்பங்களுக்கு வீட்டுக்கடன் வழங்கியுள்ளது. அதிலே தற்பொழுது நிலுவையில் இருப்பது மட்டும் சுமார் 1.5 லட்சம் வாடிக்கையாளர்கள். மொத்தம் தற்பொழுது 14,500 கோடி வர்த்தகத்தில் உள்ளது. கோவை மண்டலத்தை பொறுத்தவரை 22 கிளைகளும் 2 சேட் சென்டர் ஆக மொத்தம் 24 இடங்களில் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதுவரை சுமார் 15,300 வாடிக்கையாளர்களுக்கு கோவை மண்டலத்திலே மட்டும் வீட்டுக்கடன் வழங்கியுள்ளது. தற்பொழுது சுமார் 2000 கோடி ரூபாய் கோவை மண்டலத்திலே வீட்டுக்கடன் நிலுவையில் உள்ளது. வாடிக்கையாளர் அனைவரும் மிகவும் சரியாக கடனை செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே கோவை மண்டல மக்களுக்கு எங்களது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கோவை மண்டலத்திலே சுமார் 200 பணியாளர்கள் இந்த 24 கிளைகளிலே பணியாற்றி வருகிறார்கள். மொத்தமாக எடுத்துக்கொண்டால் 1400 பணியாளர்கள் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்திலே பணியாற்றி வருகிறார்கள். அனைவருக்கும் வீடு என்பதே இலக்கு. அந்த இலக்கை நோக்கி மக்கள் சேவையில் குறைந்த வட்டியில் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் சாதாரண எளிய குடும்பத்தை சேர்ந்த வாடிக்கையாளர்களுக்கும் கடன் வழங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று சாய்பாபா காலனி கிளை வேறு இடத்திலிருந்து மாற்றப்பட்டு முழுவதும் குளிரூட்டப்பட்ட கிளையாக இங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சாய்பாபா காலனி இந்த கிளையில் மட்டும் 173 கோடி ரூபாய் வர்த்தகம் செய்யப்பட்டுள்ளது. 173 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி மக்கள் இந்த கடனை பெற்று தாங்கள் சொந்த வீடு கட்டி சிறப்பாக வாழ்கிறார்கள், வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன். அதாவது அனைத்து ஆவணங்களும் இருக்கும் பட்சத்தில் 48 மணி நேரத்தில் நாம் அதை சாங்ஷன் செய்து கொடுக்கிறோம். 2 வேலை நாட்களில் லோன் சாங்ஷன் செய்து தரப்படும். மினிமம் லிமிட்ஸ் என்பது 5 லட்சம் ரூபாய் முதற்கொண்டு கொடுக்கிறோம். அதிகப்படியான லிமிட்ஸ் 3 கோடி அளவிற்கு நம் கடன் கொடுக்கிறோம். தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டம் மற்ற மாவட்டங்களிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஏறக்குறைய மண்டலங்கள் அனைத்தும் தற்பொழுது தமிழ்நாட்டிலே 5 மண்டலங்கள் உள்ளன. அந்த 5 மண்டலங்களில் கோவை, சேலம், திருச்சி, மதுரை, சென்னை அனைத்திலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட கோவை மண்டலத்திலே அதிக தொகை தற்பொழுது நிலுவையில் உள்ளது. மற்ற மண்டலங்களில் கொஞ்சம் ஒரு 100-200 கோடி ரூபாய் குறைவாக இருக்கலாம். சென்னை மண்டலம் அதிகமாக உள்ளது. வருமானத்தை கணக்கிட்டு அவருடைய வருமானத்தை கணக்கிட்டு நம்ம கொடுக்கிறோம். 20 லட்சம் வரை 20 லட்சம் வரை அவர்களுக்கு எங்களுடைய கிளை மேலாளர் இவர்களால் கட்ட முடியும், இவர்கள் தொழில் செய்து வருகிறார்கள், ஒரு சிறு கடை வைத்திருக்கிறார்கள் அல்லது வேறு வகையான தொழில் செய்து வருகிறார்கள் என்று முடிவெடுத்தால் 20 லட்சம் வரை எந்தவித வருமான ஆதாரம் இல்லாமல் நாம் கடன் கொடுக்கிறோம். வட்டி விகிதம் தற்பொழுது 9.9 12% வரை 12.5% வரை கொடுக்கிறோம். மற்ற தனியார் ஹவுசிங் கம்பெனி சுமார் 40 தனியார் நிறுவனங்கள் உள்ளன. தனியார் நிறுவனங்களிலே நம்மள்தான் குறைந்த வட்டி விகிதம். அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் நமது ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸை விட 0.5 முதல் 1% குறைவாக இருக்கும்.
ஆனால் அங்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் உள்ளது. அதனால் தனியார் வீட்டு வசதி கடன் நிறுவனங்களை பொறுத்தவரை நம்மளுடையது இது ரெப்கோ வங்கி அரசு முதலீட்டால் ஆரம்பிக்கப்பட்டதால் ஓரளவிற்கு குறைந்த நியாயமான வட்டியில் நாம் கடன் வழங்குகிறோம். இந்த வருடம் மிக சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த வருடம் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் 25வது சில்வர் ஜூப்ளி விழாவை ஆகஸ்ட் மாதத்திலே கொண்டாட இருக்கிறோம் சென்னையிலே. இந்த வருடம் நிச்சயமாக 500 கோடி ரூபாய் லாபம் ஈட்டுவோம் என்று எதிர்பார்க்கிறோம். சென்ற ஆண்டு 436 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளோம். டாக்ஸ் போக சுமார் 125 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு வருமான வரியாக ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் செலுத்தியுள்ளது. ஸோ அரசுக்கும் இதன் மூலம் பலன், பணியாற்றும் பணியாளர்களுக்கும் பலன், மக்களுக்கும் நியாயமான வட்டியிலே வீட்டுக்கடன் கிடைக்க உதவி செய்கிறோம். இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து தாயம் திரும்பிய இலங்கை மற்றும் பர்மாவிலிருந்து தாயம் திரும்பிய மக்களுக்கும் பல நலத்திட்டங்கள் செய்து வருகிறோம். இந்த ஆண்டு 7,000 கோடி ரூபாய் வீட்டுக்கடன், மொத்தம் 238 கிளையிலும் சேர்ந்து 7,000 கோடி ரூபாய் வீட்டுக்கடன் கொடுக்க இலக்கு வைத்திருக்கிறோம். 13 மாநிலங்களிலும் இந்த தொகை பரவலாக கொடுக்கப்படும். தமிழகம் மட்டும் சுமார் 5,000 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் வீட்டுக்கடன் கொடுக்க வேண்டும் என்று இலக்கு வைத்துள்ளோம். ஓகே சார்.